நீங்கள் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் சோர்வாக உணர்கிறீர்களா? அது சாதாரண சோர்வு அல்ல. அது மெதுவாக உங்கள் மனதை உள்ளிருந்து சிதைத்து கொண்டிருக்கும் ஒரு அமைதியான பாதிப்பு. அதில் மிக ஆபத்தான விஷயம் என்னவென்றால், பலர் இதை புரிந்து கொள்ளவே முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் நீங்கள் சரியாகவே இருக்கிறீர்கள் போல தோன்றலாம். நீங்கள் சிரிக்கிறீர்கள், உங்கள் வேலைகளை செய்கிறீர்கள், மற்றவர்களுடன் பேசுகிறீர்கள். ஆனால் உள்ளுக்குள் உங்கள் மனம் மெதுவாக உடைந்து கொண்டே இருக்கும். அதிகமாக யோசிப்பது, காரணமில்லாத பயம், உள்ளார்ந்த பதட்டம், சொல்ல முடியாத ஒரு வெறுமை உணர்வு, இவை அனைத்தும் உங்களை மெதுவாக சோர்வடையச் செய்கின்றன. ஒரு நிமிடம் நின்று யோசித்து பாருங்கள். இது ஒரு கதையா, இல்லை உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பா? நண்பர்களே, மனித வாழ்க்கை எளிதாக கிடைக்காது. பல சவால்களையும் சோதனைகளையும் கடந்துதான் நாம் இந்த வாழ்க்கையை அடைகிறோம். அதை வாழ்வதும் அதே அளவு சவால்களால் நிரம்பியுள்ளது. தினமும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனால் அவற்றை சமாளிக்கும் மனம் பலவீனம் அடைந்தால் அந்த வாழ்க்கையே சிரமமாக மாறிவிடும். இந்த கதையின் மூலம் மனிதர்களின் சில தவறான பழக்கங்கள் எவ்வாறு அவர்களின் மனதை மெதுவாக பலவீனப்படுத்துகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். மனம் என்பது நம் உடலின் மிக முக்கியமான பகுதி. நம் உடலில் நடைபெறும் ஒவ்வொரு செயலும் மனதின் வழியே கட்டுப்படுத்தப்படுகிறது. நாம் எதை நினைக்கிறோம், எதை உணர்கிறோம், எவ்வாறு முடிவு செய்கிறோம், இவை அனைத்துக்கும் காரணம் மனமே. உதாரணமாக, நீங்கள் உங்கள் கையை தீக்கருவிக்கு அருகில் கொண்டு சென்றால் அந்த வெப்பத்தை உணர்ந்தவுடன் உடனே கையை பின்வாங்குவீர்கள். ஏனென்றால் அந்த தகவல் உடனடியாக மனதுக்கு சென்று அது அபாயம் என்று உணர்த்துகிறது. ஒரு மனிதனின் மனம் சரியாக செயல்படவில்லை என்றால் அவனுக்கு வாழ்க்கையை சரியாக நடத்த முடியாது. அனைவருக்கும் மனம் பிறப்பிலிருந்தே உள்ளது. அது காலப்போக்கில் வளர்கிறது. ஆனால் நாம் வளரும்போது சில தவறான பழக்கங்களை நாமே உருவாக்கிக் கொள்கிறோம். அந்த பழக்கங்களே நம் மனதை மெதுவாக பலவீனப்படுத்துகின்றன. இதற்கு காரணம் வேறு யாருமில்லை, நாமே. ஒரு நாள் ஒரு ஞானி தனது சீடர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவர்கள் ஒரு அடர்ந்த காட்டை அடைந்தனர். இரவு ஆகிவிட்டதால் அங்கேயே தங்க முடிவு செய்தனர். அவர்களில் ஒருவரின் பழக்கங்கள் மிகவும் வித்தியாசமானவை. மற்றவர்கள் போல் இல்லாமல் அவர் மிகவும் குறைவாக தூங்குவார். அதிகமாக தூங்குவது சோம்பேறித்தனம் என்று அவர் நம்பினார். அதே நேரத்தில் உணவில் அளவுக்கு மீறி ஈடுபடுவார். அவரது இந்த பழக்கங்கள் அவரின் உடலையும் மனதையும் மெதுவாக பாதித்து கொண்டிருந்தன. அன்று இரவு தண்ணீர் இல்லாததால் அவரை தண்ணீர் கொண்டு வர அனுப்பினர். அவர் ஏற்கனவே சோர்வாக இருந்தார். நீண்ட நேரம் நடந்த பிறகு தண்ணீர் கிடைத்தது. ஆனால் திரும்பும் வழியில் அவர் மயங்கி விழுந்தார். அடுத்த நாள் அவரை தேடி சென்றவர்கள் அவரை மயக்க நிலையில் கண்டனர். அவரை எழுப்பிய போது அவருக்கு எதுவும் நினைவில் இல்லை. மற்றவர்கள் அவரை கேலி செய்தனர். அவர் தன்னையே குறை கூறி வருந்தினார். அப்பொழுது அந்த ஞானி அமைதியாக அவரை நோக்கி கூறினார், நீ புத்திசாலி, ஆனால் உன்னிடம் சில தவறான பழக்கங்கள் உள்ளன. அவையே உன் மனதை பலவீனப்படுத்துகின்றன. அவர் பணிவுடன் கேட்டார், அந்த பழக்கங்கள் என்ன? அதற்கு அவர் அமைதியாக விளக்கமாகத் தொடங்கினார். 1. தூக்கத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறாகும். இன்றைய காலத்தில் பலர் தூக்கத்தை ஒரு தேவையாக பார்க்காமல் ஒரு வீணான செயலாகவே கருதுகின்றனர். அதிக நேரம் விழித்திருந்து வேலை செய்தால்தான் வெற்றி கிடைக்கும், குறைவாக தூங்கினால்தான் முன்னேற்றம் அடையலாம் என்ற தவறான நம்பிக்கை பலரிடமும் உள்ளது. ஆனால் உண்மையில் இது உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். ஒரு நாள் முழுவதும் நாம் உடலால் உழைக்கிறோம், மனதாலும் பல விஷயங்களை யோசிக்கிறோம். இந்த உழைப்பின் காரணமாக உடலும் மனமும் சோர்வடைகின்றன. அந்த சோர்வை நீக்கி மறுநாளுக்கு புதிதாக தயார்படுத்துவது தூக்கத்தின் மூலம்தான் நடக்கிறது. நாம் தூங்கும்போது உடல் அமைதியாக ஓய்வெடுக்கிறது. உடலின் உள்ளுறுப்புகள் தங்களை சீரமைத்துக் கொள்கின்றன. அதே சமயம் மனமும் அமைதியாகி நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை ஒழுங்குபடுத்துகிறது. போதுமான தூக்கமில்லாத போது முதலில் பாதிக்கப்படுவது மனமே. நினைவாற்றல் குறையும். எந்த விஷயத்திலும் முழு கவனம் செலுத்த முடியாது. சிறிய விஷயங்களுக்கே கோபம் வரும். மன அழுத்தம் அதிகரிக்கும். தொடர்ந்து தூக்க குறைபாடு இருந்தால் மனதில் குழப்பம், பயம், பதட்டம் போன்றவை அதிகரித்து மனிதன் சரியான முடிவுகளை எடுக்க முடியாத நிலைக்கு சென்று விடுவான். இதன் விளைவாக உடலும் பாதிக்கப்படும். உடலில் பலவீனம் ஏற்படும். சோர்வு எப்பொழுதும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். சில சமயங்களில் இதனால் பெரும் உடல் நலப்பிரச்சனைகளும் உருவாகலாம். தூக்கம் சரியாக இல்லாத ஒருவரின் வாழ்க்கை மெதுவாக சீர்குலைந்துவிடும். ஒரு மனிதன் புத்துணர்ச்சியுடனும் தெளிவான சிந்தனையுடனும் இருக்க வேண்டுமெனில்
தினமும் குறைந்தது 5 முதல் 7 மணி நேரம் நல்ல தரமான தூக்கம் அவசியம். தூங்கும் நேரமும் முறையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரே நேரத்தில் தூங்கிச் செல்லும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். தூக்கத்தை புறக்கணிப்பது நம் வாழ்க்கையின் அடித்தளத்தை நாமே பலவீனப்படுத்துவது போன்றது. அதனால் தூக்கத்தை மதித்து அதற்கான நேரத்தை ஒதுக்குவது மிகவும் அவசியம். நல்ல தூக்கம் என்பது உடலுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் ஒரு மருந்தாகும். அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் ஏற்படும். 2வது, அளவுக்கு மீறி உணவு உண்ணுவது. மனிதனின் உடலையும் மனதையும் மெதுவாக சிதைக்கும் ஒரு மறைமுகமான பழக்கமாகும். பலர் உணவை உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தாக அல்லாமல் நாக்கின் இன்பத்திற்காக மட்டுமே பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். பசி இருக்கிறதா இல்லையா என்பதை கவனிக்காமல் நேரம் கிடைத்தால் சாப்பிடுவது, மன அழுத்தம் இருந்தால் சாப்பிடுவது, சலிப்பு வந்தால் சாப்பிடுவது போன்ற பழக்கங்கள் உருவாகின்றன. இதனால் உணவு ஒரு தேவையாக இல்லாமல் ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது. உடலுக்கு தேவையான அளவை விட அதிகமாக உணவு எடுத்துக்கொள்ளப்படும் போது அது சக்தியாக மாறாமல் உடலில் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. இதனால் உடல் எடை அதிகரிக்கிறது, உடல் சுறுசுறுப்பு குறைகிறது, செரிமான முறை சீர்குலைந்து வயிற்றுப்புண், அஜீரணம், வயிற்று வீக்கம் போன்ற பல பிரச்சனைகள் தோன்றுகின்றன. தொடர்ந்து இவ்வாறு நடந்தால் உடலில் பலவித நோய்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கும். உடல் பாதிக்கப்படும் போது அதன் தாக்கம் நேரடியாக மனதிலும் தெரியும். உடல் கனமாகவும் சோர்வாகவும் இருந்தால் மனம் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. சிந்தனை மந்தமாகி எந்த செயலிலும் ஆர்வம் குறையும். வேலை செய்யும் திறன் குறையும். நினைவாற்றல் சீராக இருக்காது. மனதில் சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை போன்ற உணர்வுகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் காரணமில்லாத எரிச்சலும் தோன்றும். மேலும் அளவுக்கு மீறி உண்பது மனதின் கட்டுப்பாடு குறைவதற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. ஒருவர் தன் உணவு பழக்கத்தை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் கட்டுப்பாடு இழக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் வாழ்க்கை ஒழுங்கற்றதாக மாறி மன அமைதி குறைந்துவிடும். ஆகையால் உணவு உண்ணும் போது அளவையும் நேரத்தையும் கவனிப்பது மிகவும் அவசியம். உணவை மெதுவாக கவனத்துடன் உண்ண வேண்டும். உடல் நிறைவு அடைந்தவுடன் நிறுத்திக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். சத்தான மற்றும் சுத்தமான உணவுகளை தேர்வு செய்து உண்ணுவது உடலுக்கும் மனதுக்கும் நல்ல பலனை தரும். அளவான உணவு உடலை இலகுவாகவும் மனதை தெளிவாகவும் வைத்திருக்க உதவும். உணவில் ஒழுங்கை கடைபிடிப்பது வாழ்க்கையில் ஒழுங்கை உருவாக்கும் முதல் படியாகும். 3வது, தன்னை ஒரு வேலை செய்யும் இயந்திரமாக நினைப்பது. மனிதனின் வாழ்க்கையை மெதுவாக சோர்வுக்கும் மன அழுத்தத்துக்கும் இட்டுச் செல்லும் ஒரு பெரிய தவறாகும். பலர் அதிகமாக உழைப்பதே முன்னேற்றத்தின் ஒரே வழி என்று நம்பி நாள் முழுவதும் ஓய்வின்றி வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை என்பதை புறக்கணித்து தங்களையே தொடர்ந்து அழுத்தத்தில் வைத்துக் கொள்கிறார்கள். ஆரம்பத்தில் இது சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் இந்த பழக்கம் உடலையும் மனதையும் கடுமையாக பாதிக்கத் தொடங்கும். மனிதன் இயந்திரம் அல்ல. இயந்திரத்திற்கு உணர்வுகள் இல்லை, சோர்வு இல்லை. ஆனால் மனிதனுக்கு உடலும் மனமும் இரண்டும் உண்டு. தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் வேலை செய்தால் முதலில் மனமே சோர்வடையும். சிந்தனை தெளிவு குறையும். சிறிய விஷயங்களிலும் எரிச்சல் அதிகரிக்கும். மனதில் அமைதி குறையும். இதனால் எந்த வேலையிலும் முழு கவனம் செலுத்த முடியாமல் போகும். மேலும் மன அழுத்தம் அதிகரித்து வாழ்க்கை ஒரு சுமையாக உணரப்படும் நிலை உருவாகும். உடலும் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் மெதுவாக பலவீனமடையும். போதுமான ஓய்வு இல்லாமல் இருப்பதால் உடல் சக்தி குறையும். எப்போதும் சோர்வாகவே உணரப்படும். நீண்ட காலம் இப்படியே சென்றால் உடல் நல பிரச்சனைகள் உருவாகும் அபாயமும் அதிகரிக்கும். வேலை செய்யும் திறனும் குறைந்து முன்னேற்றம் அடைய வேண்டிய இடத்தில் நின்றுவிடும் நிலை ஏற்படும். மேலும் தன்னை வேலைக்காக மட்டுமே வாழும் மனிதனாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையின் மற்ற முக்கியமான அம்சங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும். குடும்பத்துடன் செலவிட வேண்டிய நேரம், மன அமைதிக்கான நேரம், தனக்கான சிந்தனை நேரம், இவை அனைத்தும் குறைந்துவிடும். இதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையும், வெறுமை உணர்வு அதிகரிக்கும். ஆகையால் வாழ்க்கையில் வேலை முக்கியமானதுதான். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையில் சமநிலையை காக்க வேண்டும். சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்து மனதை சாந்தமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல், தனக்கான நேரத்தை ஒதுக்குதல், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுதல் ஆகியவை வாழ்க்கையை முழுமையாக்கும். அளவான உழைப்பு மற்றும் போதுமான ஓய்வு.
இந்த இரண்டின் சமநிலையே மன அமைதியும் நல்ல வாழ்க்கையும் தரும் அடிப்படையாகும். 4வது கெட்ட பழக்கங்களை அதிகமாக வளர்த்து கொள்வது. மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் மெதுவாக பாதிக்கும் மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாகும். சிலர் சிறிய தவறான பழக்கங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த சிறிய பழக்கங்களே காலப்போக்கில் பெரிய பிரச்சனைகளாக மாறுகின்றன. சோம்பேறித்தனம், செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி போடுவது, காரணமில்லாமல் அதிகமாக யோசித்து கவலைப்படுவது போன்ற பழக்கங்கள் மனதின் சக்தியை மெதுவாக சிதைத்து விடுகின்றன. சோம்பேறித்தனம் என்பது ஒரு மனிதனை முன்னேற விடாத மிகப்பெரிய தடையாகும். ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று தெரிந்திருந்தும் அதை செய்ய மனம் வராமல் இருக்கிறது. இதனால் வாய்ப்புகள் கையிலிருந்தும் அவை நழுவி விடுகின்றன. தொடர்ந்து சோம்பேறித்தனமாக இருந்தால் மனிதன் எந்த முயற்சியையும் செய்யாமல் பழகி விடுவான். இது அவன் வாழ்க்கையை நிலை கொலையச் செய்யும். வேலைகளை தள்ளி போடும் பழக்கம் இன்னொரு ஆபத்தான விஷயம். இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு வைக்கிறோம், நாளை செய்ய வேண்டியதை மறுநாளுக்கு தள்ளுகிறோம். இவ்வாறு வேலைகள் குவிந்து குவிந்து ஒரு கட்டத்தில் அதை செய்ய முடியாத அளவுக்கு பெரிதாகி விடுகின்றன. இதனால் மனதில் அழுத்தம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை குறையும், பயம் உருவாகும். தேவையற்ற கவலை என்பது மனதை மிகவும் சோர்வடையச் செய்யும் ஒரு பழக்கம். நடந்துவிட்ட விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துவது, இன்னும் நடக்காத விஷயங்களை முன்கூட்டியே நினைத்து பயப்படுவது, இவை அனைத்தும் மன அமைதியை குலைக்கும். இவ்வாறு தொடர்ந்து கவலைப்படுவதால் மனதில் சாந்தம் இல்லாமல் போகிறது, வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறைகிறது. இந்த எல்லா கெட்ட பழக்கங்களும் சேர்ந்து மனதின் தெளிவையும் சக்தியையும் மெதுவாக குறைத்து விடுகின்றன. ஒரு மனிதன் வெளியில் ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த பழக்கங்கள் காரணமாக உள்ளுக்குள் பலவீனமாகி விடுவான். ஆகையால் இந்த பழக்கங்களை உணர்ந்து அவற்றை ஒவ்வொன்றாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்வதுதான் மனதை வலிமையாக வைத்திருக்கும் வழி. நேரத்திற்கு வேலை செய்யும் பழக்கம், சுறுசுறுப்பாக செயல்படும் மனநிலை, தேவையற்ற கவலைகளை விடும் பழக்கம், இவை அனைத்தும் வாழ்க்கையை ஒழுங்காக மாற்றும். கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல பழக்கங்களை ஏற்றுக்கொண்டால் மனமும் வாழ்க்கையும் இரண்டும் மெதுவாக நல்ல திசையில் நகரத் தொடங்கும். 5. தன்னைத்தானே குறை கூறுவது மனிதனின் மனதை மெதுவாக பலவீனப்படுத்தும் மிக ஆபத்தான பழக்கமாகும். பலர் தங்களுக்குள் எப்போதும் எதிர்மறையான எண்ணங்களையே பேசிக்கொண்டிருப்பார்கள். என்னால் முடியாது, நான் பலவீனமானவன், என்னால் எதுவும் சாதிக்க முடியாது போன்ற வார்த்தைகள் மனதில் அடிக்கடி ஒலித்து கொண்டே இருக்கும். இவ்வாறான எண்ணங்கள் முதலில் சாதாரணமாக தோன்றினாலும் காலப்போக்கில் அவை மனதின் ஆழத்தில் பதிந்து மனிதனின் தன்னம்பிக்கையை முழுமையாக சிதைத்து விடுகின்றன. ஒரு மனிதன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை அதன்படியே நகரும். தன்னை எப்போதும் குறை கூறிக்கொண்டே இருப்பவன் தன்னிடம் உள்ள திறமைகளை கூட பார்க்க முடியாமல் போகிறான். அவனுக்கு வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்தும் தைரியம் இருக்காது. எந்த வேலையையும் தொடங்குவதற்கு முன்பே தோல்வியை நினைத்து பயப்படுவான். இதனால் அவன் முயற்சிக்கவே தயங்குவான், முன்னேற்றம் அடைய முடியாமல் நின்று விடுவான். மேலும் தன்னைத்தானே குறை கூறும் பழக்கம் மனதில் பயம், பதட்டம், சோர்வு போன்ற உணர்வுகளை அதிகரிக்கும். மற்றவர்கள் சொல்வதற்கும் முன்பே தானே தன்னை தாழ்த்திக் கொள்வதால் மனத்தில் ஒரு நிலையான பலவீனம் உருவாகும். இது மெதுவாக மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் குலைத்துவிடும். தன்னம்பிக்கை குறைந்தால் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்ள முடியாது. ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமை உள்ளது. தவறுகள் செய்வது இயல்பு, தோல்வி அடைவதும் வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அதனால் தன்னைத்தானே குறை கூறுவதற்கு பதிலாக தன்னை புரிந்து கொண்டு தன்னை ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் முயற்சி செய்வேன், என்னால் முடியும், நான் முன்னேறுவேன் போன்ற நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்க வேண்டும். தன்னிடம் நல்ல வார்த்தைகள் பேசும் பழக்கம் உருவானால் மனமும் மெதுவாக வலிமையாகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முயற்சி செய்யும் ஆர்வம் உருவாகும். ஆகையால் தன்னைத்தானே குறை கூறும் பழக்கத்தை இன்றே நிறுத்தி தன்னை மதிக்கும் மனநிலையை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். அதுதான் ஒரு மனிதனை உண்மையான முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும் முதல் படியாகும். 6. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளை மனதில் சேமித்து வைத்து கொண்டிருப்பது மனிதனின் மன அமைதியை மெதுவாக சிதைக்கும் ஒரு ஆபத்தான பழக்கமாகும். வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சில வேதனையான அனுபவங்கள் இருக்கும். சிலர் சொன்ன வார்த்தைகள், நடந்த சம்பவங்கள், ஏற்பட்ட தோல்விகள், இவை அனைத்தும் மனதில் ஆழமாக பதிந்து விடலாம். ஆனால் அவற்றை விடாமல் பிடித்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டே இருப்பது தன்னையே துன்பப்படுத்திக் கொள்வதற்கு சமம்.
பழைய நினைவுகளை தொடர்ந்து நினைத்து கொண்டால் அந்த வேதனை ஒவ்வொரு முறையும் புதிதாக உயிர் பிடிக்கும். இதனால் மனதில் சோகம், கோபம், விரக்தி போன்ற உணர்வுகள் அதிகரிக்கும். இவ்வாறு கடந்ததை பிடித்து கொண்டு வாழும் மனிதன் நிகழ்காலத்தை சரியாக அனுபவிக்க முடியாமல் போகிறான். அவனுடைய கவனம் கடந்த காலத்தில் சிக்கிக் கொண்டதால் தற்போதைய வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் கவனிக்க முடியாது. பழைய கசப்பான நினைவுகளை மனதில் வைத்திருப்பது வீட்டில் குப்பையை சேர்த்து வைத்திருப்பது போலதான். குப்பை அதிகமாக சேர்ந்தால் அது துர்நாற்றம் வீசும், சூழலை அசுத்தமாக மாற்றும். அதுபோல் மனதில் தேவையற்ற பழைய நினைவுகள் அதிகமாக சேர்ந்தால் அது மன அமைதியை குலைத்து உள்ளார்ந்த சாந்தத்தை அழித்துவிடும். மனம் எப்போதும் கனமாகவும் சோர்வாகவும் உணரப்படும். மேலும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நாம் எந்த வகையிலும் மாற்ற முடியாது. அது ஏற்கனவே நடந்துவிட்டது. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து வருந்துவதால் நமக்கு எந்த பயனும் கிடைக்காது. மாறாக அது நம் தற்போதைய வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும். ஆகையால் கடந்ததை நினைத்து துன்பப்படுவதற்கு பதிலாக அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு விடுவதே சிறந்தது. மனதை இலகுவாக வைத்துக்கொள்ள தேவையற்ற நினைவுகளை மெதுவாக விடும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மனம் தெளிவாகும். கடந்ததை விடுபவன்தான் உண்மையான அமைதியையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும். 7 மற்றவர்களிடம் அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பது மனிதனின் மன அமைதியை மெதுவாக குலைக்கும் ஒரு ஆபத்தான பழக்கமாகும். பல நேரங்களில் நாம் யாருக்காவது உதவி செய்தால் அவர்கள் நமக்கு திரும்பவும் உதவ வேண்டும் என்று உள்ளுக்குள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்மை புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை மதிக்க வேண்டும், நம்முடன் எப்போதும் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாகின்றன. ஆனால் உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி எண்ணங்களும் சூழ்நிலைகளும் முன்னுரிமைகளும் உள்ளன. அவர்கள் நம்மைப் போலவே நினைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானதல்ல. எதிர்பார்ப்பு உருவாகும் இடத்தில் ஏமாற்றமும் உருவாகும். நாம் நினைத்தபடி மற்றவர்கள் நடக்கவில்லை என்றால் மனதில் உடனே வருத்தம், கோபம், விரக்தி போன்ற உணர்வுகள் எழும். இதனால் உறவுகள் பாதிக்கப்படுகின்றன, மன அமைதி குலைகிறது. தொடர்ந்து இவ்வாறு நடந்தால் மனிதன் அனைவரிடமும் சந்தேகம் கொள்ளத் தொடங்குவான். பிறரை நம்ப முடியாத நிலை உருவாகும். இதனால் மனம் எப்போதும் சோர்வாகவும் கனமாகவும் இருக்கும். மேலும் மற்றவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைத்திருப்பது நம்முடைய மகிழ்ச்சியை அவர்களின் நடத்தை மீது சார்ந்ததாக மாற்றுகிறது. அவர்கள் நமக்கு பிடித்தபடி நடந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், இல்லையெனில் உடனே துயரம் அடைவோம். இதனால் நம்முடைய மனநிலை எப்போதும் நிலையாக இருக்காது. வாழ்க்கையின் கட்டுப்பாடு நம்மிடமிருந்து விலகி பிறரிடம் சென்றுவிடும். ஆகையால் மற்றவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு வைப்பதற்கு பதிலாக தன்னம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் செய்ய முடிந்ததை செய்து அதன் பலனை பற்றிய பற்றை குறைக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை விட நம்முடைய செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும். தன்னிடம் எதிர்பார்ப்பு வைத்துக்கொண்டு தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ளும் மனநிலை உருவானால் வாழ்க்கை அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும். பிறரிடம் குறைவான எதிர்பார்ப்பு வைத்திருப்பவன்தான் அதிகமான மன அமைதியையும் உண்மையான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும். 8. கெட்டவர்களின் கூட்டத்தை விட்டு விலகாமல் இருப்பது மனிதனின் மனநிலையையும் வாழ்க்கை திசையையும் மெதுவாக பாதிக்கும் மிகப்பெரிய தவறாகும். ஒருவர் வாழும் சூழலும் அவர் உடனிருந்து பழகும் மனிதர்களும் அவரின் சிந்தனைக்கும் நடத்தைக்கும் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. தவறான எண்ணங்களும் பழக்கங்களும் கொண்டவர்களுடன் தொடர்ந்து பழகி கொண்டிருந்தால் அவர்களின் மனநிலை மெதுவாக நமக்குள் ஊடுருவிவிடும். ஆரம்பத்தில் அது சிறிய மாற்றமாக தோன்றினாலும் காலப்போக்கில் அது நம் சிந்தனை முறையையே மாற்றிவிடும். கெட்ட பழக்கங்கள் கொண்டவர்களின் நட்பு மனதில் அமைதியை குறைத்து தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கும். அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர்கள் செய்வது போன்ற செயல்கள், இவை அனைத்தும் நமக்கு தெரியாமல் நம்மை பாதிக்கத் தொடங்கும். இதனால் நல்லதை பற்றி சிந்திக்கும் திறன் குறையும், தவறான பாதையில் செல்லும் வாய்ப்பு அதிகரிக்கும். மனதில் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரித்து வாழ்க்கையில் குழப்பம் உருவாகும். பல நேரங்களில் இப்படிப்பட்டவர்களை விட்டுவிட முடியாத நிலையும் ஏற்படும். அவர்கள் நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கலாம், ஆனால் அதற்காக நம் மன அமைதியை இழப்பது சரியானது அல்ல. ஒருவரை முழுமையாக விட்டுவிட முடியாவிட்டாலும் அவர்களுடன் இருக்கும் தொடர்பை குறைத்து தேவையான அளவிற்கு மட்டுமே வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். நல்ல மனநிலையுடன் வாழ வேண்டுமென்றால் நல்லவர்களின் நட்பு மிகவும் முக்கியம். நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களுடன் பழகும்போது நம்முடைய சிந்தனையும் உயர்ந்து வளரத் தொடங்கும், மனம் தெளிவாகவும் வாழ்க்கை சரியான திசையில் செல்லும். ஆகையால் யார் உங்கள் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள்,
யார் கெட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்ற முடிவுகளை எடுக்க வேண்டும். மன அமைதியை காக்கும் சூழலை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. கெட்டவர்களின் கூட்டத்திலிருந்து விலகுவது மனதை பாதுகாக்கும் மிக முக்கியமான ஒரு முடிவாகும். 9வது, தன் தவறுகளை ஏற்காமல் இருப்பது மனிதனின் முன்னேற்றத்தை தடுக்கின்ற மிகப்பெரிய குறையாகும். மனிதன் வாழும் வரை தவறுகள் நிகழ்வது இயல்பு. எந்த மனிதனும் முழுமையாக குற்றமற்றவன் அல்ல. ஆனால் ஒரு தவறு நடந்தபோது அதை உணர்ந்து ஒப்புக்கொள்வதே வளர்ச்சிக்கான முதல் படியாகும். பலர் தங்கள் தவறுகளை ஏற்க தயங்குகிறார்கள். அவர்கள் தங்கள் தவறை மறைக்க முயற்சிப்பார்கள் அல்லது அதை மற்றவர்கள் மீது தள்ளிவிடுவார்கள். இது அவர்களின் மன வலிமை குறைவாக இருப்பதற்கான அடையாளமாகும். ஒருவர் தன் தவறுகளை ஏற்கவில்லை என்றால் அவர் அந்த தவறிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்யும் நிலை உருவாகும். இவ்வாறு தொடர்ந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் எட்டப்படாது. பொறுப்பை ஏற்காமல் இருப்பது தன்னம்பிக்கையையும் மன வலிமையையும் மெதுவாக குறைத்துவிடும். உண்மையை எதிர்கொள்ள தயங்கும் மனநிலை மனிதனை உள்ளிருந்து பலவீனமாக்கும். மாறாக தன் தவறுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்பவன்தான் உண்மையான வலிமை கொண்டவன். தவறு செய்ததை உணர்ந்து அதற்காக மனதில் வருந்துவது, அதை திருத்த முயற்சிப்பது, இவை அனைத்தும் ஒருவரின் உள்ளார்ந்த வளர்ச்சியை காட்டுகின்றன. இத்தகைய மனநிலை உள்ளவர்களுக்கு அனுபவம் மூலம் அறிவு அதிகரிக்கும். அவர்கள் தங்கள் குறைகளை திருத்திக் கொண்டு மெதுவாக முன்னேற முடியும். மேலும் தன் தவறுகளை ஏற்கும் பழக்கம் உறவுகளையும் மேம்படுத்தும். ஒருவர் தன் தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் மற்றவர்களிடம் நம்பிக்கை அதிகரிக்கும். இது மன அமைதியையும் உறவுகளின் வலிமையையும் அதிகரிக்கும். ஆகையால் தவறுகளை மறைப்பதற்கு பதிலாக அவற்றை நேர்மையாக ஏற்றுக்கொள்வது மிக முக்கியம். பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை ஒருவரை வலிமையானவனாக மாற்றும். அது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான கதவை திறக்கும். தன் தவறுகளை ஏற்கும் மனிதன்தான் உண்மையில் வளர்ச்சி அடையும் மனிதன். 10வது, தோல்வி ஏற்பட்ட போது பிறரை குறை கூறுவது மனிதனின் முன்னேற்றத்தை தடுக்கின்ற மிகப்பெரிய குறையாகும். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இரண்டும் இயல்பானவை. எந்த முயற்சியிலும் நாம் எடுக்கும் முடிவுகள், செய்யும் செயல்கள், காட்டும் முயற்சி, இவை அனைத்தும் அதன் விளைவுகளை தீர்மானிக்கின்றன. ஆனால் பலர் ஒரு செயலில் தோல்வி அடைந்தவுடன் அதன் காரணத்தை தங்களிடம் தேடாமல் பிறரை குறை கூறத் தொடங்குகிறார்கள். சூழ்நிலை காரணம், நண்பர்கள் காரணம், குடும்பம் காரணம் என்று சொல்லி பொறுப்பை தங்களிடமிருந்து விலக்கிக் கொள்கிறார்கள். இந்த பழக்கம் ஆரம்பத்தில் மனதை சாந்தப்படுத்தும் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது மன வலிமையை மெதுவாக குறைத்து விடுகிறது. தன் தோல்விக்கான காரணத்தை உணராதவன் அதை திருத்திக் கொள்ள முடியாது. இதனால் அதே தவறுகள் மீண்டும் மீண்டும் நடைபெறும். ஒருவர் எப்போதும் பிறரை குறை கூறிக்கொண்டே இருந்தால் அவர் தனது வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறார். தனது முன்னேற்றம் பிறர் கையில் உள்ளது என்ற தவறான எண்ணம் உருவாகிறது. மாறாக தோல்விக்கான பொறுப்பை தானாகவே ஏற்றுக்கொள்பவன் தான் உண்மையில் முன்னேறும். தன் தவறுகளை ஆராய்ந்து எங்கு குறை ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய முயற்சி செய்கிறவன் தான் அடுத்த முறையில் வெற்றியை அடைவான். இந்த மனநிலை மனிதனை உள்ளிருந்து வலிமையாக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சி செய்யும் உற்சாகம் அதிகரிக்கும். மேலும் தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைக்கும் தானே காரணம் என்பதை உணரும் போது மனிதன் அதிக பொறுப்புடன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக எடுத்துக்கொள்வான். இதனால் வாழ்க்கை மெதுவாக சரியான திசையில் நகரத் தொடங்கும். ஆகையால் தோல்வி ஏற்பட்டால் அதை பிறர் மீது சுமத்தாமல் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேட்க வேண்டும். இவ்வாறு சிந்திக்கும் மனிதன்தான் உண்மையான முன்னேற்றத்தை அடைவான். வெற்றிக்கும் தோல்விக்கும் நாமே காரணம் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கையை நாமே வடிவமைக்க முடியும். இந்த எல்லா தவறான பழக்கங்களும் மனிதனின் மனதை மெதுவாக பலவீனப்படுத்துகின்றன என்று அந்த ஞானி அமைதியாக விளக்கினார். அவர் கூறிய ஒவ்வொரு சொல்லும் அந்த சீடரின் மனதை ஆழமாக தொட்டது. இதுவரை தன் வாழ்க்கையில் செய்த தவறுகளை அவன் தெளிவாக உணர ஆரம்பித்தான். தன் பழக்கங்களே தன் மனநிலையை சிதைத்ததையும் தன்னையே துன்பத்திற்கு இட்டுச் சென்றதையும் அவன் உணர்ந்தான். உடனே அவன் மனப்பூர்வமாக தனது தவறுகளை ஒப்புக்கொண்டு இனி இந்த தவறான பழக்கங்களை விட்டுவிட்டு நல்ல வழியில் நடப்பேன் என்று உறுதி எடுத்தான். அந்த உறுதி அவன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படியாக மாறியது. நண்பர்களே, இந்த கதை ஒரு சாதாரண கதை அல்ல. நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிரதிபலிக்கும் ஒரு உண்மை.
நாம் தினமும் செய்யும் சிறிய தவறான பழக்கங்கள்தான் காலப்போக்கில் நம் மனதை பலவீனப்படுத்தி நம் வாழ்க்கையை சிரமமாக மாற்றுகின்றன. ஆனால் அவற்றை உணர்ந்து மாற்றும் ஒரு முடிவு எடுத்தால் வாழ்க்கை மெதுவாக நல்ல திசையில் நகரத் தொடங்கும். வாழ்க்கையில மாற்றம் வேண்டுமென்றால் அது வெளியிலிருந்து வராது, அது நம் உள்ளிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். நம் எண்ணங்களை மாற்ற வேண்டும், நம் பழக்கங்களை மாற்ற வேண்டும். அந்த மாற்றமே நம் வாழ்க்கையை உயர்த்தும். இவ்வாறான பயனுள்ள கதைகள் மற்றும் சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த உதவினால் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி வரும் நாட்களில் மேலும் பல புதிய சிந்தனைகள் மற்றும் பயனுள்ள கருத்துக்களுடன் மீண்டும் சந்திப்போம்.